ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு TN for Tech Tamil சேனல். இன்னைக்கு டேட்டில் ஜிமெயில் அக்கௌண்ட் இல்லாத நபரே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லா யூசர்கிட்டையும் மினிமம் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டாவது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை அஃபிஷியலாக உங்களோட ஹையர் ஆஃபீஸுக்கோ நீங்கள் ஒரு மெயில் பண்ணுறீங்க. அந்த மெயிலை பர்டிகுலராக ஒரு நபரை தவிர வேற யாரும் பார்க்கக்கூடாது. அவங்களுமே அந்த மெயிலை ஒன்லி பார்க்க மட்டும்தான் முடியும். அதை காப்பி பண்ணவோ பிரிண்ட் பண்ணவோ இல்லை ஃபர்தராக வேற யாருக்காவது ஃபார்வர்ட் பண்ணவோ முடியாது. இது எல்லாத்துக்கும் மேலே யாருக்கு நம்ம மெயில் அனுப்புகிறோமோ அவங்களோட பர்சனல் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபியை செட் பண்ணி அந்த ஓடிபியை என்டர் பண்ணால் மட்டும்தான் அவங்களுமே அந்த மெயிலை ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த அளவுக்கு ஒரு செக்யூரான மெயிலை எப்படி உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்லேருந்து சென்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற வீடியோ எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி அப்பியர் ஆகும். இதில் கம்போஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நியூ மெசேஜ் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். 2 யாருக்கு நீங்கள் மெயில் பண்ண விரும்புகிறீங்களோ அவங்களோட ஜிமெயில் ஐடியை இதில் என்டர் பண்ணுங்க. அடுத்த சப்ஜெக்ட் என்ன ரெகார்டிங் நீங்கள் மெயில் பண்ணுறீங்களோ அந்த ரெகார்டிங்கோட சப்ஜெக்டை இதில் என்டர் பண்ணுங்க. நான் இதில் மெயில் அப்படின்னு என்டர் பண்ணுறேன். அடுத்து கம்போஸ் மெயில் இதில் உங்களோட டெக்ஸ்ட்டை என்டர் பண்ணுங்க. நான் இதில் சிம்பிளாக பாஸ்வேர்டு அப்படின்னு என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த கான்ஃபிடென்ஷியல் மோடு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். கான்ஃபிடென்ஷியல் மோட் இதில் செட் எக்ஸ்பைரேஷன் இந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணி உங்களோட மெயில் ரிசீவிங் எண்டில் ஆஃப்டர் 24 hours ஒரு நாளைக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பைரி ஆகும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இல்லை ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எரேஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த 1 week இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இல்லை 1 month 3 month 5 years நீங்க எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்றீங்களோ அந்த பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் உங்களோட இந்த மெயில் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பைரி ஆயிரும். நான் இதில் 1 day செலக்ட் பண்றேன். அடுத்து require passcode all passcode will be generated by Google no SMS passcode இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்க சேவ் பண்ணீங்க அப்படின்னா ரிசீவிங் எண்டில் அவங்க உங்களோட மெயில் ஓப்பன் பண்ணும்போது எந்த ஒரு பாஸ்கோடும் கேட்காது. அதுவே நீங்க SMS பாஸ்கோடு இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சேவ் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரிசீவிங் எண்டில் அவங்களோட மொபைல் நம்பருக்கு கூகுள் சர்வர்ல இருந்து ஒரு 1 time பாஸ்வேர்டு போகும். அந்த 1 time பாஸ்வேர்டை அவங்க என்டர் பண்ணால் மட்டும்தான் உங்களோட இந்த மெயிலை அவங்க ரீட் பண்ண முடியும். இப்போ நான் இதில் ஒரு பிக்சரை அட்டாச் பண்றேன். ஸோ என்னோட மெயிலில் நான் கம்ப்ளீட்டாக என்னென்ன ஆட் பண்ணணுமோ எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் சென்ட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். கன்ஃபார்ம் ஃபோன் நம்பர் யாருக்கு நீங்கள் மெயில் பண்ணுறீங்களோ அவங்களோட பர்சனல் மொபைல் நம்பரை இதில் என்டர் பண்ணுங்கள். ரிசீவிங் எண்டில் அவங்க இந்த மெயிலை ஓப்பன் பண்ணும்போது கூகுள் சர்வரில் இருந்து இந்த மொபைல் நம்பருக்கு ஒரு 1 time பாஸ்வேர்டு வரும். அந்த 1 time பாஸ்வேர்டை அவங்க என்டர் பண்ணால் மட்டும்தான் இந்த மெயிலை அவங்க அக்சஸ் பண்ண முடியும். கண்ட்ரி ஆட்டோமேட்டிக்காக இந்தியா இதில் செலக்ட் ஆகிருக்குது. ஸோ உங்களோட 10 digit மொபைல் நம்பரை மட்டும் இதில் என்டர் பண்ணுங்கள். மொபைல் நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் இதில் சென்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட மெயில் இப்போ சென்ட் ஆயிடுச்சு. இப்போ ரிசீவிங் எண்டில் அந்த மெயிலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். என்னோடய மொபைலில் ரிசீவிங் எண்ட் ஜிமெயிலை நான் ஓப்பன் பண்ணுறேன். அந்த மெயில் ட்ராப் ஆகிருக்குது. இப்போ நான் அந்த மெயிலை ஓப்பன் பண்ணுறேன். வெரிஃபை ஐடென்டிட்டி டு வியூ திஸ் மெயில் யூ மஸ்ட் ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் யுவர் ஐடென்டிட்டி a 1 time passcode will be sent to உங்களோட மொபைல் நம்பரோட லாஸ்ட் 2 digit இதில் ஷோ ஆகுது. இதில் சென்ட் பாஸ்கோட் இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இதில் என்டர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இந்த மெயிலை ரீட் பண்ண முடியும். ஸோ நான் இதில் சென்ட் பாஸ்கோட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். ஓடிபி ரிசீவ் ஆயிடுச்சு. நான் இந்த கோடை இதில் காப்பி பண்ணிக்கிறேன். என்டர் பாஸ்கோடு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ அந்த மெயில் ஓப்பன் ஆயிருச்சு. மெயிலில் நான் பாஸ்வேர்டு அப்படின்னு டைப் பண்ணியிருந்தேன். கூடவே இந்த பிக்சரையும் நான் ஆட் பண்ணேன். ஸோ இந்த பிக்சரை நான் கிளிக் பண்ணி என்னால் வியூ மட்டும் தான் பண்ண முடியும். இதை பிரிண்ட் பண்ணவோ இல்லை வேறு யாருக்காவது நான் ஃபார்வர்ட் பண்ணவோ என்னால் முடியாது. இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணாலுமே ஃபீட்பேக் டு கூகுள் இந்த மாதிரியான ஆப்ஷன் தான் வருது. இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கோ இல்லை அகைன் யாருக்காவது ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கோ எந்த ஆப்ஷனும் கிடையாது. டைம் பீரியட் நான் இதில் 1 day மட்டும் தான் கொடுத்துருந்தேன். ஸோ கண்டென்ட் எக்ஸ்பயர்ஸ் January 31, 2021. யூ do not have the option to forward, copy, print or download this mail. இந்த மெயிலை காப்பி பண்ணவோ பிரிண்ட் பண்ணவோ இல்லை டவுன்லோட் பண்ணவோ முடியாது. இது எல்லாத்துக்கும் மேலே ஒன்ஸ் நம்ம மெயில் சென்ட் பண்ணதுக்கப்புறம் இன்கேஸ் அந்த மெயிலை நம்ம தப்பாக அனுப்பிட்டோம், அதில் உள்ள கண்டென்ட் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அந்த மெயிலை அவங்களோட இன்பாக்ஸ்லேருந்தே டெலிட் பண்ணிடலாம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எந்த ஜிமெயில் அக்கௌண்ட்லேருந்து மெயில் சென்ட் பண்ணமோ அந்த மெயிலோட சென்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணுங்கள்.
அந்த மெயில் இதில் ஷோ ஆகும். ஃபர்தராக அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இதில் ரிமூவ் ஆக்சஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரிசீவிங் எண்டில் இன்பாக்ஸோட மெயில் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பைர் ஆயிரும். நான் இதில் ரிமூவ் ஆக்சஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக ரிசீவிங் எண்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ரிசீவிங் எண்டில் உள்ள மெயிலில் அந்த சேம் மெயிலை நான் ஓப்பன் பண்ணுறேன். இமெயில் எக்ஸ்பயர்டு. இப்போ அதில் எந்த ஒரு கண்டென்ட்டும் ஷோ ஆகலை. இமெயில் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி ஏதாவது ஒரு கண்டென்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு ஃபோட்டோவோ நீங்கள் தவறாக சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சென்டிங் மெயிலிருந்து ரிசீவிங் மெயிலோட இன்பாக்ஸ்லேருந்து இந்த மெசேஜை டெலீட் பண்ணிடலாம். சேம் இந்த ஆப்ஷனை மொபைலில் எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். இதில் கம்போஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். யாருக்கு சென்ட் பண்ணுறோமோ அவங்களோட ஜிமெயில் ஐடியை இதில் என்டர் பண்ணுங்கள். சப்ஜெக்ட் என்டர் பண்ணுங்கள். கம்போஸ் மெயில் உங்களோட கண்டென்ட்டை இதில் என்டர் பண்ணுங்கள். ஏதாவது என்க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த அட்டாச்மெண்ட் பட்டனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைலை அட்டாச் பண்ணுங்கள். உங்களோட மெயிலில் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த 3 டாட்டை செலக்ட் பண்ணுங்கள். கான்ஃபிடென்ஷியல் மோட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கான்ஃபிடென்ஷியல் மோடில் செட் எக்ஸ்பிரேஷன் இந்த ஆரோ பட்டனை கிளிக் பண்ணி இந்த மெயில் எவ்வளோ நாளில் எக்ஸ்பைரி ஆகணும்னு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நான் இதை 1 டே செலக்ட் பண்ணுறேன். அடுத்து ரிக்வயர் பாஸ்கோட் இதில் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு இருக்கிறத இந்த ஆரோ பட்டனை கிளிக் பண்ணி எஸ்எம்எஸ் பாஸ்கோட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். சேவ் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணுங்கள். உங்களோட மெயிலை இந்த பட்டனை யூஸ் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் ரிசீவிங் எண்டில் அவங்களோட ஃபோன் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணல. ஸோ ஆட் மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அவங்களோட மொபைல் நம்பரை வித் கண்ட்ரி கோடோட இதில் என்டர் பண்ணுங்கள். +91 இந்தியாவோட கண்ட்ரி கோட். அதுக்கப்புறம் அவங்களோட மொபைல் நம்பரை இதில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த டன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ சென்ட் பட்டனை யூஸ் பண்ணி இந்த மெயிலை சென்ட் பண்ணுங்கள். சென்ட் மெயில் சென்ட் ஆயிடுச்சு. ஸோ ரிசீவிங் எண்டில் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். என்னோடய இன்பாக்ஸை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ அந்த மெயில் இப்போ ட்ராப் ஆகிருக்குது. இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். வெரிஃபை ஐடென்டிட்டி சென்ட் பாஸ்கோட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். என்னோடய மொபைல் நம்பருக்கு கூகுள் சர்வர்லேருந்து ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த 1 டைம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணால் மட்டும்தான் இந்த மெயிலை நான் ஃபர்தராக ரீட் பண்ண முடியும். 1 டைம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த மெயிலோட கண்டென்ட் இப்போ ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ இந்த இமேஜை ஒன்லி நான் வியூ பண்ண மட்டும்தான் முடியும். என்னால் இதை டவுன்லோட் பண்ணவோ இல்லை ஃபார்வர்டு பண்ணவோ காப்பி பண்ணவோ பிரிண்ட் பண்ணவோ முடியாது. கண்டென்ட் எக்ஸ்பயர் January 31, 2021 சென்ட் பண்ணும்போது அதில் 1 டே தான் செலக்ட் பண்ணியிருந்தேன். அதனால் 24 hours 1 டேக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இந்த மெயில் எக்ஸ்பைரி ஆயிரும். ஸோ இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்களும் உங்களோட மெயிலை செக்யூராக சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.